வணக்கம். வெல்கம் டு பரிமள செல்வி சேனல். முன்பு எப்போதேனும் இப்படி நடந்ததுண்டோ, எங்கேனும் இதுபோன்று இதுவரை நடந்ததுண்டோ, இது போன்ற கேள்விகள் நம்ம மனசுல திரும்ப திரும்ப உண்டாயிட்டே இருக்குது, வந்துட்டே இருக்குது. தமிழக அரசியல் களத்துல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், அப்படி சம்பவங்கள்னு சொல்லிடக்கூடாது, இந்த தாவேக்கா அடிச்சிட்டு இருக்கக்கூடிய கூத்துகள் இந்த இந்த கேள்விகளை எல்லாம் நம்ம மனசுல எழும்ப வச்சிருக்குது. தாவேக்கா இப்படி நடந்துகிட்டது சரியா? அதனுடைய தலைமைக்கு பொறுப்பே கிடையாதா? தப்பு மேல தப்பு செய்து மக்கள் மத்தியில செய்ய வேண்டிய அரசியலை மக்களை விட்டு விலகி நின்று ஏதோ கூத்து காட்டினது மாதிரி செய்துட்டு இருக்காங்களா? இப்படிப்பட்ட கேள்விகள் நிச்சயமா உங்களுக்கும் தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பொதுவா மக்களை தேடி தலைவர்கள் அவங்க இடத்துக்கு வருவாங்க இல்லையா? இப்படிதான் நம்ம பார்த்துருக்குறோம். நடைமுறை வாழ்க்கையில அன்றாடம் நடந்துட்டு இருக்கக்கூடியது. ஏதோ ஒரு தேவைக்காகவோ அல்லது ஒரு தேர்தல் நேரத்திலேயோ மக்களை தேடிதான் தலைவர்கள் வருவாங்க. அதிலும் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி உடனே ஓடோடி வருவாங்க. அவங்களதான் இந்த சமூகம் தலைவர்கள் அப்படின்னு ஏற்றுக்கணும். சினிமாவிலே அதை தானே காட்டுறாங்க. அப்படியெல்லாம் ஓடோடி மக்களுக்கு பிரச்சனைகள்னு சொன்ன உடனே ஓடோடி வந்து குதிச்சு சாடி அவங்கள காப்பாத்துனதுனால தானே இன்னைக்கு விஜய் வந்து ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை மக்கள் தங்களுடைய மனசுல உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்போ மக்களை விட்டு விலகி நிற்கிறவங்களை வந்து தலைவர்கள்னு சொல்லவே முடியாது. இதுதான் யதார்த்தம். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா மாறிட்டே வருது. ஒண்ணுமே ஒரு வழக்கமான ஒரு இதுல இருந்தது போல இல்லை. ஒரு பிரச்சனைனா உடனே ஓடோடி போய் ஒழிச்சுக்கிடுறது. இப்போ நிறைய பேர் அதே தாவேக்கா கட்சியில உள்ளவங்க புலம்பிட்டு இருக்காங்க. முன்னாடி அந்த மாநாட்டுல இத்தனை பேர் இறந்தாங்க, தலைவர் கண்டுகிடல, இத்தனை பேர் இறந்தாங்க, எதுவுமே உதவி செய்யல. தாவேக்கா நிர்வாகிகள் வந்து இறந்தப்போ அவங்கள வந்து ஒரு ஒரு துக்கம் விசாரிக்கல. இப்படி எல்லாம் மக்கள் புலம்புறாங்க. திருச்சி மாநாட்டுல செத்து போனது 5 பேரு, கண்டுக்கல அண்ணன் கண்டுக்கல. கரூர்ல செத்தது 40 பேரு, நம்ம அண்ணன் தான் தனி விமானம் புடிச்சு ஓடுனாருல. அப்போ மக்களை விட்டு ஓடி ஒழிக்கக்கூடிய ஒரு தலைமையாகவும் ஒரு கட்சியாகவும் தான் இந்த கட்சியை நம்ம பார்க்க முடியுது. அல்லது அந்த கரூர் துயர சம்பவம் நடந்த உடனே அதிலேயே பாதியிலேயே அந்த மக்களை பரிதவிக்க விட்டுட்டு தன்னை பார்க்கணும் அல்லது கூட கொஞ்ச நேரம் இருக்கணும், அவர் சொல்லதை கேட்கணும் அப்படிலாம் ஆசைப்பட்டு வந்த வெறி கொண்டு வந்த அந்த மக்கள் எல்லாம் பாதியிலே அம்போன்னு தவிக்க விட்டுட்டு போயாச்சு. போன பிறகு 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அடுத்தது பிஜேபி எம்பி ஹேமமாலினி அவங்க தலைமையில ஒரு குழு வந்து இங்க விசாரணை எல்லாம் நடத்தி இந்த வழக்கு சிபிஐக்கு, அந்த சிபிஐனுடைய பொறுப்புல போன உடனே நீதி வெல்லும், நீதி வென்றது, இப்படி எல்லாம் ட்வீட் போடுறாங்க. இப்போ 1 மாசம் கழிச்சுதான் மக்களை, பாதிக்கப்பட்ட அல்லது அந்த உயிர்களை பலி கொடுத்த அந்த குடும்பங்கள்ல உள்ளவர்களை சந்திச்சு ஆறுதல் சொல்ல போறாரு. அது அந்த மக்களை வந்து வரவழைத்து ஆறுதல் சொல்றாரு. இப்படி வந்திருக்குது. அந்த மக்களை மாமல்லபுரத்துக்கு தான் சொன்ன இடத்துக்கு அவங்கள வரவழைச்சு அவர்களுக்கு ஆறுதல் சொல்றதா? இது போல எங்கேயாவது நடக்குமா? எந்த இடத்துலயாவது நடக்குமா? ஆனாலும் இந்த மக்கள் ஆம்னி சொகுசு பேருந்துல 37 குடும்பங்கள்ல இருந்து 235 பேர் போனதா சொல்லப்படுது. அதுல எவ்வளவு நேரம் அந்த மக்கள்கிட்ட ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்டையும் நேரம் செலவழிச்சு எப்படி ஆறுதல் சொன்னாரு இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா மீடியா அங்க போகிறதுக்கு மறுப்புது. அது எப்படி இந்த உயிர்களை பறி கொடுத்த அந்த குடும்பங்கள்ல உள்ளவங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுது? எனக்கு 1 மாசம் கழிச்சு உங்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லதுக்கு எனக்கு தோணுது. நீங்க வாங்க அப்படின்னு சொல்றது எப்படி? இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னே தெரியல. ஒரு சாதாரணப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இல்லையா அப்படின்னு தோணுது. எப்படிங்க அது கூப்பிட்டுட்டு ஆறுதல் சொல்றது வந்து எங்கேயாச்சும் நடக்குமா? யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? இப்ப வந்து ஒரு இடத்துல யாரா இறந்துட்டாங்கன்னா அவங்கள தேடிதான் நம்ம போறோம்.
போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அவங்க தெத்தை பார்த்துட்டு வரோம். அப்படி இல்லையா அந்த இடத்துல நம்ம இல்லை வெளியில இருந்தோம்னா நம்ம வந்து வந்துட்ட பிறகு கூட அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு அவங்க போட்டோக்கு ஒரு மாலை போட்டு இப்படி வரத்தான் இது வரைக்கும் கூட நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து புதுசா என்னவோ நான் இருக்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பாருங்க, நீங்க வந்து என்ன பார்த்தாதான் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன்ற மாதிரி இருக்குல்ல. இது வந்து ஆறுதலை வந்து அவங்க வந்து கேட்டு வாங்குற மாதிரி இருக்கு. இவர் போய் ஆறுதல் சொல்ற மாதிரியே இல்ல. கூப்பிட்டு வச்சு சொல்றதுக்கு பேர ஆறுதல் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது உணர்வுகள் சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா? ஆனா இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. இது பெரிய அவமானம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வந்து ஒரு எழுச்சி வார்த்தைகளை சொல்லி எழுச்சி விட்டுனாங்க. இதே வார்த்தைகளை இன்னைக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லி நம்ம தலை நிமிர்ந்து எழுச்சியோட சொல்ல முடியுமா? எங்கேயோ உதைக்குது பாருங்க. இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு தமிழ் கலாச்சாரம், ஒரு வீரம் நிறைந்த ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு தமிழக மண், அதுல இது போன்ற ஒரு மாதிரிப்பட்ட அருவருக்கத்தக்க சம்பவங்கள் நடக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கேவலத்தையும் ஒரு அவமானத்தையும் உலக அரங்குல நம்ம வந்து கூனி குறுகி நிற்க வேண்டிய ஒரு இடத்தையும் தான் உருவாக்கிட்டுது. இது ஒரு ஒரு அழியாத ஒரு களங்கம் அப்படிதான் தோணுது. அடுத்து நான் வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன்னா, இந்த மக்களை கூப்பிட்டு வச்சு ஆறுதல் கொடுக்கறதுல அவங்கள அவமதிக்கிறது. ஏன்னா ஆறுதல் தேவைப்பட வேண்டிய நேரத்துல வந்து உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ ஒண்ணுமே பேச வேண்டாம். அவங்ககிட்ட அந்த உணர்வுகளோடு நம்ம கலந்து கொஞ்ச நேரம் செலவழிச்சிட்டு வர்றதுக்கு பேர் தான் ஆறுதல். அந்த ஆறுதல் வந்து இப்படி இந்த மக்களை ஒரு மாசம் கழிச்சு அதெல்லாம் அழுது கண்ணீர்லாம் வற்றி போன பிறகு இல்ல நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டி இருக்குது, எனக்கு அப்பதான் அந்த அரசியல்ல நான் நிற்க முடியுங்கிறது மாதிரியான ஒரு கூத்து காட்டுறது, ஒரு ஷோ காட்டுறது வந்து ஒரு செயற்கைத்தனமா இருக்குது. இயற்கைத்தனமா இல்லை, அது இயல்பான ஒன்றா இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்குது. அதுல இது ரொம்ப டூ லேட்டும் கூட. ஒருவேளை இந்த மக்கள் எப்படி நினைக்கிறாங்களோன்னு தோணுது. நம்ம விஜய் வந்து பாவம் போல அவரு முடங்கியே கிடக்குறாரு அப்படிதானே சோசியல் மீடியால செய்திகள் பரப்பப்படுகிறது, வெளில வரவே இல்லை, அவருக்கு நம்ம ஆறுதல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த மக்கள் போறாங்களா தெரியல. அப்படியே இவங்க நினைச்சு போனாலும் இது டூ லேட். அப்புறம் நீங்களும் உடனே போயிருக்கணும். அவர் ரொம்ப ஐயோ பதறி போய் இருக்கிறாரு, ரொம்ப ஒரு பேர் அதிர்ச்சியில இருக்காரு, அப்ப நம்ம கூட போய் நிக்கணும்னா இந்த மக்களும் உடனே போயிருக்கணும். அதுதான் ஆறுதல்னு சொல்லுவோம். இது வந்து செத்து போன பிணத்தை 2வது தூக்கி வச்சு அதை திரும்ப அதை வச்சு அழுறதும் அதனுடைய அடிப்படையில ஒரு இதையோ ஒண்ணு அவங்க கட்டமைக்க விரும்புறதும் இது வந்து ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். அப்புறமா எனக்கு இன்னொரு சந்தேகமும் வலுக்குது. அதாவது மக்களுக்காக தலைமைங்கிற இதை மாத்தி தலைமைக்காக மக்கள் கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க இவர்கள் துடிக்கிறார்களோ, மக்களை அதுக்கு அந்த ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துறார்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் வலுக்குது. ஏன்னா இப்ப வந்து மக்கள் ஏதோ ஒரு சிம்பத்தியோட போகலாம். ஆனா இதுவே தொடர்கதையா ஆச்சுன்னா இவங்களுக்கும் பழக்கப்பட்டுரும் போய் தலைவர்களை பார்த்துட்டு வரக்கூடியது. ஏன்னா தலைவர்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு தலைமைக்கான இலக்கணத்தை, அதாவது தலைமைக்காக மக்கள் கூடிய ஒரு இலக்கணத்தை கட்டமைச்சிட்டா தலைவர்களுக்கு இந்த அரசியல் வாழ்க்கையை நடத்துறது வந்து ரொம்ப எளிதாகிரும் இல்லையா? அது அவர்களுக்கு ரொம்ப வசதியும் கூட. அவர்களுக்கு எந்த அலைச்சலும் இல்லை, அவர்கள் இருந்த இடத்திலேயே ஒரு நாளை கொஞ்சம் ஒதுக்குனா போதும். ஆனா இந்த மக்களுக்கு அலைச்சல், அவர்களுக்கு நேரம் எல்லாமே போகுது. இதை வந்து தலைமையினே சொல்ல முடியாது, அதை பற்றி பேசினா அது அசிங்கம். ஆனா இந்த சந்தேகம் எனக்கு திரும்ப திரும்ப வளர்த்துக்கிட்டே இருக்குது. அல்லது ஆளுங்கட்சியை பற்றி தவறான செய்திகளை வதந்திகளை எல்லாம் பரப்பி அந்த மக்களை வந்து ஒரு மாதிரி திசை திருப்பியாகவும் இது போன்ற கூத்துகள் காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அதனால இப்படிப்பட்ட ஒரு புள்ளியை நோக்கி மக்களை நகர்த்துகிறார்களோ தலைமைக்காக மக்கள். அப்போ மக்கள் பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆமா முன்னாடி இப்படி தானே போனோம், என்ன இப்படி போகலாம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க தலைவரை பார்க்கறதுக்கு நாங்க எத்தனை மைல் தூரம் வேணாலும் கடந்து போவோம், நடந்தே போவோம், பாத யாத்திரையாக போவோம், சோறு தண்ணி ஒண்ணுமே குடிக்காம கூட நாங்க போவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் அந்த தலைமை வழிபாடு, ஹீரோ வர்ஷிப், இதனுடைய மோசமான விளைவுகள். இது நம்ம வேற இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும். ஆனாலும் திரும்ப திரும்ப வரக்கூடியது என்னன்னா, ஒரு நடிகரை பிடிக்கலாம், ஆனா அதுக்காக இவ்வளவு தூரம்
மக்கள் தரம் தாழ்ந்து போகணுமா? தன்னுடைய பிள்ளைகளை கூட பலி கொடுத்துட்டு இல்லை நான் விஜய்க்காக தானே நான் கொடுத்தேன். ஒரு அம்மா சொல்லாங்க விஜய் எப்படியாவது வந்துடணும், அவரு சிஎம் ஆகிடணும், இப்படிலாம் கூச்சல் போடுறாங்க. அப்போ மக்கள் இவ்வளவு தூரம் ஒரு நடிப்பை நடிப்பாக பார்க்க தெரியாத ஒரு கும்பல், நடிப்பை அல்லது ஒரு தொழிலாக பார்க்க தெரியாத கும்பல், நடிப்பையும் நிஜத்தையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியாத ஒரு கும்பல், அப்படி நம்ம தமிழ்நாட்டில் கணிசமான அளவில் மக்கள் உருவாகிட்டு இருக்காங்களோ, இளைய தலைமுறை உருவாகிட்டு இருக்குதோ இப்படி தோணுது. மக்கள் ஒழுங்கா இருந்தா எல்லாருமே தலைவர்களும் ஒழுங்கா இருப்பாங்க இல்லையா? நம்ம இடத்துல ஒரு பழமொழி உண்டு, இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா, அது உங்களுக்கு தெரியும். அப்படி மக்கள் பகுத்தறிவோடையும் பண்போடையும் நடந்துகிடும் போது கட்டாயமா அந்த தலைவர்கள் அவர்களை சார்ந்துதான் ஆகணும். அவர்களை மக்களை திருப்திப்படுத்தினாதான் அவர்கள் தலைவர்களாக இருக்க முடியும். அப்ப தலைவர்கள் தங்களுடைய இடத்தை விட்டு மக்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதெல்லாம் பேசி பேசி நம்மளுக்கு தான் ஒரு மாசமா சொல்லிட்டே இருக்கிறோம், நமக்கு தான் வாய் வலிக்குதே தவிர பேச வேண்டிய அவர்கள் எல்லாம் மௌனிகளாகவே இருக்கிறாங்க. ஆனா இது ஒரு நல்ல அடையாளம் இல்லை. ஆனா அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியுமா? அரசீற்றம் தான் கொள்ளாமல் இருக்க முடியுமா? நம்ம மனசாட்சி நம்மளை குற்றவாளி கூண்டுல நிறுத்தி கேள்வி கேட்காம இருக்கணும்னா நம்ம கட்டாயமா இப்ப பேசிதான் ஆகணும். அல்லது வரலாற்றில் நம்மளும் தவறிழைத்தவர்களாக பிழை புரிந்தவர்களாக தான் ஆவோம். தேடும் விடியல் தூரமாய் இல்லை என்று நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடை பெறுவது பரிமள செல்வி. நன்றி.